நீங்கள் ஆனந்தமாக இருந்தீங்கன்னா, இது ஆனந்தமாக இருக்கிறதுன்னு உங்களுக்காக மட்டும் இல்லை. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறீங்க, உங்கள் முன்னாடி இன்னொரு மனிதன் வந்தால் எப்படி நடந்துக்குவீங்க? நல்லபடியாக தானே நடந்துக்கிறீங்க, அன்பாக தானே நடந்துக்கிறீங்க. உங்களுக்கு எந்த போதனை தேவையில்லை. நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறப்போ நீங்கள் ஒரு உயர்ந்த மனிதனாக நடந்துக்கிறீங்க. இதுக்கு எந்த போதனை தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் பாதிப்பாக இருக்கிறீங்க, டிப்ரெஸ்டாக இருக்கிறீங்க, யார் பார்த்தாலும் அந்த வீதியில் நாய் ஆடுதே அப்படி ஆடுறீங்க, யார் பார்த்தாலே குர்ரன்னுது. ஆனந்தன்றது ஒரு இன்சூரன்ஸ். யார் மனிதன் ஆனந்தமாக இருக்கிறானோ, எந்த ஒரு காரணம் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கிறானோ, அவனுக்கு நீங்கள் நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அவனால் முடிஞ்சது எப்படியும் செய்வான். நீங்கள் எது சரி எது தப்பு நீ தர்க்கம் பண்ணுற பதிலாக நீங்கள் எதனால் இன்னொரு உயிர் தொடுறதுக்கு முன்னாடி ஆனந்தமான அன்பான நிலையில் தொட்டிங்கன்னா போதும்.